வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எப்போவுமே மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் நிறைய பேர் செய்வாங்க. நான் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சுரக்காய் வச்சு எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னு தான். கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இன்னும் ஒரு டைம் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க வீட்டில் எல்லோரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுறது தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. அப்படியே நான் இன்றைக்கி ஒரு சுரக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா பிஞ்சு சுரக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. சுரக்காயை நல்லா பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுரக்காயோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. மோர் குழம்பை தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடு வைக்காதீங்க, கருகி போயிடும். நம்ம போட்டது இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. அது கூடவே ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா வறுத்து விடுங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இஞ்சி சேர்த்த பிறகு அப்படியே நல்லா வறுத்தி எடுங்க. அதோட பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே வறுத்தி எடுங்க. இஞ்சி போட்ட உடனே அப்படியே வதக்காமல் இருந்தோம்னா அதோட பச்சை ஸ்மெல் வரும். அதனால் நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இஞ்சி நல்லா வறுத்தி எடுங்க. இப்போ இஞ்சி நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. சுரக்காவை சேர்த்த உடனே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்பயும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடு வைக்காதீங்க. அப்படியே பொறுமையாக நல்லா அப்படியே கலந்து விடுங்க. சுரக்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் மறக்காமல் சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே அப்படியே மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு அப்படியே மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அந்த உப்பு போயிட்டு அந்த சுரக்காயில் நல்லா ஊறணும். அதனால் நல்லா அப்படியே தொழி விடுங்க 4 பக்கமும். நீங்கள் இந்த சுரக்காயில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில். இப்போ சுரக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப நிறைய விட வேணாம் தண்ணி. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சுரக்காய் நல்லா வேகட்டும். அப்படியே 1 மினிட் மூடி போட்டு விட்டுருங்க. நான் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த பச்சை அரிசி கடலைப்பருப்பு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது ஒரு பிஞ்சு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காயும் பச்சை அரிசியும் நல்லா அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, மீடியமான ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் மோர் குழம்புக்கு தேவையான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டீப் பண்ணுங்கள். நல்லா தயிர் வேணுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா மோர் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கிறோம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுரக்காய் நல்லா அரை வேக்கடை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த உடனே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கீழுக்கும் மேலுக்கும் நல்லா திருப்புங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை அரிசி அதை எடுத்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. சுரக்காயில் நம்ம ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ கெட்டியாக தொடங்கிடும். அதனால் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அந்த பச்சை அரிசி கடலைப்பருப்போடு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ரொம்ப ஹை ஸ்பீடாக வச்சு அப்படியே கெட்டியாக ஆகிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க மோர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தோண மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ செய்கிற இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். தயிர் ஊற்றின பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க மோர் குழம்புல.
இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டி விடணும். ஏன்னா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே கிண்டி விடுங்க. மோர் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனை நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா ஒரு கலக்கி விடுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் தூணு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைனலாக சேர்க்கும் போது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. மோர் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சொரக்காய் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொரக்காய் வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நான் என்னோடய ஸ்டைலில் நிறைய குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.